TN75 சைக்கிளிங் கிளப்புடைய கூடி கன்னியாகுமரியில் தான் நம்ம இப்போ நிற்கிறோம். அப்போ இன்னைக்கு இந்த ஈவெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய கதாநாயகன் உண்டு. அது யாருன்னா சகாய விஜு, அல்ட்ரா என்ட்ரன்ஸ் ஃபினிஷர். அடுத்து அவன் 200 முடித்தான். அடுத்து வந்து டீம் சேலஞ்சில் அவங்க டீமை கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கான். அப்போ இவன்ட்ட நிறைய கதை உண்டு. இந்த கதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. குமரி சைக்கிள்ஸ் ஒரு 19 வீடியோவுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன். ஓகே, நம்ம இவ்வளோ சீக்கிரமாக எங்கடா போயிட்டுருக்கோம்? இப்படி இதில் யூனிஃபார்ம்லாம் பார்த்தாலே நல்லா என்டியூரன்ஸ்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா டூர் தி கன்னியாகுமரியோட 4th எடிஷன், அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சைக்கிள் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுதுன்னு. அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரைடர்ஸ் அவங்களோட பிப் கார்டெலாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம டீம் வாண்டர்ஸ் எல்லாரும் ரெடியாக தயாராக நிற்கிறாங்க, எல்லாம் ஃபயராக நிற்கிறாங்க போல இருக்குது. அது ஃபினிஷ் பண்ணும்போது தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. சரி, இப்போது ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாரும் கிளம்பலாம். தம்பி, செக் பாயிண்ட்ல சீல சைன் கேக்குதா? அங்க போயிட்டு காலி செக் பாயிண்ட்ல கொண்டு வந்தாச்சுன்னா இங்க யாரும் உனக்கு ரைடு கம்ப்ளீட் ஆகாது. புரிஞ்சுச்சா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சூப்பராக ஆகிடுங்க. Watch out! Watch out! என்டியூரன்ஸ் ரைடில் நமக்கு பேஸ் எந்த அளவுக்கு முக்கியம், ஸ்பீட் எந்த அளவுக்கு முக்கியம்னு நம்ம ராபின் அண்ணே போய் சொல்லுவார். ஹாய் கைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டுறது 200 கிலோமீட்டர்ஸ். நம்ம வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸோ ரேஸோ எதுவுமே ஓட்டல. இதில் முக்கியமாக நம்மளுக்கு தேவையானது மென்டல் ஹெல்த்து, சத்தம். அது கண்டினியூஸ் வந்து படலிங்கில் வந்து எவ்வளோ நேரம் இருக்கும், எப்படி நம்ம நாப் எடுக்கிறோம், பிரேக் எடுக்கிறோன்றது தான் முக்கியம். யாரையுமே பார்க்காம நம்மளோட என்டூரன்ஸ் என்ன லெவலில் இருக்குன்றதை பார்க்குறது தான் மெயினான இந்த பிஆர்எம்மோட கான்செப்ட்னு நான் நினைக்கிறேன். ஸோ 200 வந்து இப்போ ஓட்டணும் முக்கியம் இல்லை, எண்டிங்லேயே நம்ம எந்த அளவுக்கு ஃபினிஷ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். See you in ending guys. Bye. ரைட்டில் போனால கேமராவில் கவர் ஆகுதியா? நம்மளோட டீம் வந்து முன்னால் போயிட்டு இருக்குது. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ரோடு பைக்லலாம் அந்த ரோட்டில் வரக்கு கொஞ்சம் டிக்கியெல்லாம் எரியுது. இனி இதுக்கப்புறம் ரோடு நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். பார்ப்போம். சரியாக ரைடு தொடங்கி 1 மணி நேரம் ஆச்சு. 24 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நல்ல பேஸ் தான். இப்படி போனால் மேக்ஸிமம் ஒரு 8.5 மணி நேரம் டு 9 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கலாம். ஆனால் இன்றைக்கி வெதர் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் எல்லா பிளானுமே சேஞ்ச் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வந்து வானிலையில் வந்து மழை பெய்யும்னு போட்டிருக்காங்க. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பற்றி தான் தெரியுமே, எங்கெங்கே திடீர்னு மழை பெய்யுமோ வெயில் அடிக்குமோன்னு யாருக்குன்னு தெரியாது. இனி காவல் கிணறுலாம் சைடில் போனால் காற்று எங்கே மாதிரி இருக்குன்னே தெரியல. பார்ப்போம். வெதர் தான் இன்றைக்குள்ள ரைடு மொத்தமே தீர்மானிக்க போகுது. இந்த பக்கம்லாம் வியூ சூப்பராக இருக்குது. நல்லா பனியெல்லாம் பொழிஞ்சிருக்குது. பனி பொழிஞ்சிருக்கா இல்லையா, கண்ணாடியெல்லாம் பனியாக இருக்கான்னு தெரியல. எனக்கு பனி அப்படிதான் இருக்கா? ரூட்டு சூப்பராக இருக்குது. ரோடு நெட்டா வழி தானா இது? நமக்கு நெட்டா போகிற வழி சிட்டாறு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். பக்கத்தில் போயிட்டுருக்கோம். நல்ல பேஸ், நல்ல இறக்கம். ஆனாலும் இங்கே ஏன் பிரேக் அடிச்சு போகிறான்னு தெரிய மாட்டேங்குது. ஐயோ போங்க, வண்டி அது பாட்டு வந்துட்டு இருக்குது. இறக்கத்திலே பிரேக் அடிக்க வைக்கிறாங்களேயா. வியூ மிஸ் ஆகிட்டுமே, ஜஸ்ட் மிஸ் வியூ போயிட்டு. இப்போ தான் சூரியன் கொஞ்சம் பல்லிழிக்க ஆரம்பிச்சிருக்கு. சிட்டாறு பக்கத்தில் போயிட்டுருக்கோம். வியூ வந்துட்டு ஐயோ வியூ காணலையே. சிட்டாறு டேம் மிஸ்டெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? செம மிஸ்ட்டு. இதே மாதிரி இங்கே நிறைய வியூகளை நீங்கள் பார்க்கலாம். இங்கே போனாலும் சைக்கிள் டாக்கு ஒரு பஞ்சர் ஒட்ட வேண்டிய நிலைமை வந்துடுது. ஒரு பஞ்சரை பின்னால் ஆகி கிடக்குறாங்க. கலத்தி போட்டு டியூவை மாற்றி கொடுத்துட்டு வந்துருக்கிறேன். வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம அடுத்த செக் பாயிண்ட் போவோம். வண்டி கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்குது. ஃப்ரெண்டில் இருக்க டியூவை பிடிக்கணும். அதனால் வண்டி தலை தெரிய போயிட்டுருக்கு. குறுக்கே மண்ணாரி வந்துடக்கூடாது ஆண்டவா. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டே வந்துட்டோம். இங்கே நமக்கு நல்ல ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ரைடர்ஸ் எல்லாம் முன்னால் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே, வந்துட்டோம். என்னெல்லாம் ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. ஆனால் எனக்கு இந்த பாட்டில் தண்ணி வேணும்ண்ணா. அது வேணுமோ? சரி, இனி சீல் அடிக்கணும்.
தலையில் எடுத்த காட்டு மாறு ஒரு எடுத்து கொடுப்பேன். டேக் இட். நோக்கேடி கையில் இங்கே என்ன பஸ் தானே? இல்லை கன்னியாகுமரி 0 பாயிண்ட் இது இங்கே இருக்குது. ஹெச்பி ஹாஸ்பிட்டலு என்ன இருக்குது பெட்ரோல் பல்க்கு என்ன சார் அது அதுதான். ஓகே சீல் அடிச்சாச்சு. ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு தான் ஒன்றுமே எடுக்கல இன்னும். அவங்களாம் கிளம்பிட்டாங்களா? என்ன வேணும் உனக்கு? என்ன இருக்குது? என்ன சாப்பிடு எல்லாம் இருக்கா? அங்கே பின்னாலே பஞ்சர் ஆயிடுச்சு. அதுக்கு வேண்டாண்ணா. ஒரு ஆரஞ்சு தான் அது நடக்க ஓட்டி சாப்பிட்டுக்கலாம். சரிண்ணா பாய்ண்ணா பாப்போம். see you. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு செக் பாயிண்ட்டை முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. ஓகே இதில் லெஃப்ட் எடுக்கணும். அடுத்து நம்ம பேச்சுப்பாறை நோக்கி போக போகிறோம். இவ்வளோ நேரத்தில் எலிவேஷன் குறவாக இருந்தது. இப்போ எலிவேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன நான் ஃபஸ்ட் டேயும் பிடிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போயிட்டுருக்கிறேன். பிடிச்சிருவேன் நம்புகிறேன். அவங்க வேறு ஆவரேஜ் 30 போயிட்டுருக்குறாங்கோ. பிடிப்போம் பேச்சுப்பாறைக்குள்ளேயாவது பிடிக்க முடியுமா பார்ப்போம். அப்படியே நம்ம டீமை பிடிச்சாச்சு. பேச்சு போகிறக்குள்ள பிடிக்கலான்னா போகிற வழியிலே பிடிச்சாச்சு. சூப்பர். 4 பேர் நல்லா போயிட்டுருக்காங்க. வந்துட்டோம் முடியும். நான் முதல்ல நினச்சேன் டீம் எல்லாம் பிடிச்சாச்சுன்னு. ஆனால் இப்போ தான் முதல் டீமே பிடிக்கிறேன். ஆனாலும் பேச்சுப்பாறை வரல. பேச்சுப்பாறை இன்னொரு 3 கிலோமீட்டர் இருக்குது. சரி அதில் ஒரு செல்ஃபி பாயிண்ட் இருக்குது. அப்படியே செல்ஃபி எடுத்துகிட்டு அடுத்து நேராக போக வேண்டியதான். அப்படியே நம்ம ரைடர்ஸ் எல்லாருமே பேச்சுப்பாறை வந்துட்டாங்க. இப்போ 3, 6, 7 பேர் இருக்கோம். பேச்சுப்பாறை தண்ணி கொஞ்சம் குறவாக தான் வந்துட்டு இருக்குது. ஆனால் இந்த மலைக்கு இதில் அடித்து புரண்டு தண்ணி வரணும். ஏன் வரலன்னு தான் தெரியல. சரி ஓகே நம்ம அடுத்த செல்ஃபி பாயிண்ட்டுங்க ஆரலாமலியா. பழந்துங்கிறான்ப்பா எங்களுக்கும் தாங்கப்பா. ரைட்டு சரி பழம் சாப்பிடுவோம். தண்ணி குடிச்சிட்டேன். ஒன்று குடிக்கணும். முக்கியமான விஷயம் சூசு பாயிண்ட் தான் தேட வேண்டியதாக இருக்குது. எல்லாருக்கும் ஒரு சின்ன டிப்ஸு. நீங்கள் என்ன சைக்கிள் கம்ப்யூட்டர் வேணாலும் வாங்குங்க. தயவுசெய்து இந்த லிசைனை மட்டும் வாங்கி தொலைச்சிடாங்க. அடிக்கடி போகிற ரூட்லலாம் ஜிபிஎஸ் கட் ஆகுது. ரூட் எடுத்து விட பார்க்க முடியல. நார்மல் 8000 இருக்குது ஸ்பெக்ஸ் கூட நான் 13000 ஓவாயை கொடுத்து வாங்கினேன். இதில் ஒரு ஸ்பெக்ஸும் தரல. நான் மறுபடியும் ஜிபி லாஸ்ட் ஆச்சு. இந்த ஒரு லிசனை நல்லா கொடுத்து வாங்கிச்சு. நான் போடுற பாடி எனக்கு தான் தெரியும். அப்படியே போகிற போக்கில் ஒரு சோசி சர்வீஸ். ரைடு போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் சாப்பிடுவீங்க. சாப்பிடும்போது மிட்டாய் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு சைக்கிள் நீங்கள் ஓட்டுறீங்க. பொல்யூஷனுக்கு எந்த வித டேமேஜும் பண்ணல. நீங்கள் போடுற குப்பையால் பொல்யூஷன் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இதை நீங்கள் பத்திரமாட்டி எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ரைடு முடிஞ்ச பிறகு ஏதோ குப்பை தொட்டிலையோ உங்களுக்கு கிடைக்கிற இடத்துலையோ இல்லை ஏதாவது ஒரு குப்பை தொட்டியை பார்த்து போட்டிங்கன்னா அந்த ரைடு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். நீங்கள் எந்த இடத்தையும் டேமேஜ் பண்ணல, எந்த குப்பையும் போடலங்கிற ஒரு நிறைவோட அந்த ரைடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. நல்லா சாக்லேட் சாப்பிட்டுட்டு போவோம். அவசரத்துக்கு நின்னீங்களா? நான் நினைச்சேன் அவனை போயிட்டானு. சரி நம்ம போகிற போக்கில் நான் பெடரல் சினிமா பார்த்தோம். அவனை போறானோ நீ காணுவேன். அவசர சூசு பாயிண்ட் காணணும். அங்கேருந்து இறங்கிட்டு வரோம். போவாங்க. அதை கொஞ்சம் ஒதுக்கிட்டு போகிறோம். சைக்கிளுங்க சைக்கிள் பஞ்சர் இப்போ ஒட்டி கொடுத்து வந்துருக்கேன். நான் நினைச்சேன் போனேன். எல்லாருக்கும் ஆர்வத்தை பற்றில மக்கள் எல்லாரும் என்ன தான் பண்ணுறாங்க இருக்கோம். டே பஞ்சர் ஆகுமான்னு நிறைய டேப் ஓட்டிருப்பானே. வீல் வெயிட்டை கூட்டி எல்லாம் ஒட்டி எடுத்து வச்சிருக்கு. நல்லா போய் சேரணும். சரி போ சின்ன பாய் பாவம் பாப்போம். சூப்பர் பாவண்ணா பாய்ண்ணா. வியூகள் இந்த மாதிரி வியூகள் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். 2 சைடு ரப்பர் காடு, நடுவில் ஒரு ரோடு, ஒரு கூலிங்காக இருக்குது. இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு 8 மணி ஆகிடுச்சு. ஆனாலும் ஒரு கூலிங் இந்த இடத்துல அப்படியே இருக்குது. நல்லா இருக்கு. ஓகே 8 ஆச்சு. இப்போ கொஞ்சம் வெயில் பல்லிக்க ஆரம்பிச்சிருக்கு. இனி தான் டயர்ட் ஆகுறது எல்லாம் தெரியும். இது வரைக்கும் ஜாலியாக வந்தாச்சு. ஆனால் எலிவேஷனை கவர் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. இனி ஃப்ளாட் ரோடு, காற்று ரொம்பவே அதிகமாக இருக்கும். தெரியுதா? வெயில் பல்லிழிச்சு ஆரம்பிச்சாச்சு. இனிதான் கொஞ்சம் டஃப் ஆகும். ஓட்டுவோம். இந்த லிசனுக்கு வேறு அடிக்கடி கிறுக்கு பிடிச்சி போயிருக்கு. நம்ம அப்படியே திட்டுவ வந்துட்டோம். இந்த ஊரில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா பிரியாணி ரொம்பவே நல்லா இருக்கும். யாருக்காவது பிரியாணி சாப்பிடணும் அப்படின்றதுன்னா திட்டுவலைக்கு போய் சாப்பிடுங்க. இங்கே ஒரு கடை வேறு ஃபேமஸ் உண்டு. கடை பேர் ஏதோ நியாஸ் பிரியாணி. அந்த கடையிலாம் பிரியாணி தரமாக இருக்கும். உங்களுக்கு தான் சாப்பிடணும்னா வந்து சாப்பிட்டுக்கிடுங்க. ஆனால் எங்களுக்கு தான் இப்போ சாப்பிடக்க நேரமே இல்லை. ஏன்னா ரைடு எங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணும். நாங்கள் வேகமாக போயிட்டு இருந்தோம். நம்ம சரத்தில் தான் வழியில் எங்களுக்கு சிறுத்து எங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட்லாம் தந்துட்டுருக்குறாங்க. நல்லா பாதி தின்னு தீத்தாச்சு. இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தை சேர்த்துருப்போம். ஏன்னா இனிதான் வெயில் என்ன பண்ண போகிறோம். பைய நாங்கள் இப்போ ஆர்வாய் மொழி தாண்டி வந்துட்டுருக்குறோம். நல்லா செட்டில் காட்டாக போயிட்டுருக்கு. சூடு ஏறிக்கிட்டே இருக்குது. பயங்கரமாக சொட்டாகிட்டு இருக்குது.
காற்று மட்டும் எங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குது. ஆனால் ஸ்டார்டிங்கில் இந்த விண்டு மில்லாம் ரொம்பவே ஸ்லோவாக சுற்றிட்டு இருந்தது. இப்போல்லாம் பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுது. இப்படி அடிச்சுன்னா நியாயப்படி எங்களுக்கு காவல்கார டு கன்னியாகுமரி வந்து கிராஸ் விண்டுக்கு பக்கா பாசிபிள். என்ன ஆகுதோ தெரியவில்லை. அப்படியே ஒரு சம்பவம் என்னன்னா, கீழே விழுந்துட்டோம்யா. சரி, ஒரு சின்ன கவனக்குறைவு. சைக்கிள் ஓட்டும்போது ஃபோன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம். இந்த ரைடில் எங்களுக்கு பின்னால் வரவனுங்க எங்களை இருக்க விடாமல் ஃபோன் பண்ணானுங்க. ஃபோன் எடுத்தது தான் உண்டு, கண்ட்ரோல் ஸ்லிப் ஆகி போச்சு. 2 பேர் கீழே விழுந்தோம். அவனுக்கு ஓவியனுக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் அடி இருக்குது. பயப்பட பாவம். சரி, ஒன்றும் செய்யாடா, போண்டா வாடா. இந்த கான்ஃபிடென்ட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. வாங்கிட்டா ஒரு தண்ணி பிடிக்க விட்றானுங்களா, விட்டுட்டு ஓட்டானுங்க பாருங்க அதுக்குள்ளே. சரி குடிப்போம். எவ்வளவோ பார்த்தாச்சு, இது பெரிய மேட்டரா என்ன? ஐயோ, கண்ணு கிட்ட தொலைவுற காணல. ஐயோ, அழுத்து வச்சுட்டானுங்களே. சரி, சாதகமாக இல்லை காற்று நமக்கு. இப்போதைக்கு ரொம்ப கிராஸ் விண்டாக இருக்குது. அத்தமிச்சார் வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட தகவல் படி கன்னியாகுமரியில் வந்து எங்களுக்கு தயிர் சாதம் ஏற்பாடு செஞ்சுருக்காங்களாம். போய் டேஸ்ட்டு பார்ப்போம். ஐயோ, காற்று அடிக்குது. 19 வரை காற்று வாட்ட போகுது. ஆனால் இந்த வியூவை பார்க்கறது ஒரு சுகந்தாயா. இதில் தான் எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. எலிவேஷன் கூட பெருசாக தெரியாது. இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டும் போது நீங்கள் பெடலையும் ஃப்ரீயாக விட முடியாது, ஓட்டிகிட்டே இருக்கணும். காற்று வேறு இங்கே உருவாக்கலை. இன்றைக்கி வேறு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. போவோம். நீங்கள் வந்து பைபாஸில் ரைட் பண்ணிங்கன்னா, தனியாக ரைட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டீமில், அதுவும் இதே மாதிரி ஒரு பஞ்சை நீங்கள் பண்ணும்போது தெரியுதுல அந்த லைனில், இப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே எனர்ஜி சேவ் ஆகும். ஆனால் முன்னால் போகிறவங்க தான் ரொம்பவே டயர்டாவார். அது அவரோட எனர்ஜியை பொறுத்து இருக்குது. அது வந்து என்ஜின், அந்த என்ஜின் டயர்ட் ஆகாது, அது போயிட்டு தான் இருக்கும். நல்ல ஒரு செட்டு, சூப்பராக போகுது வண்டி. அப்படியே அந்த பேச மெயின்டைன் பண்ணுங்க பார்ப்போம். அப்படியே 5 கிலோமீட்டர் 122 கிலோமீட்டர் ஆச்சு. நல்ல ஒரு ரைடு. காற்று தரமாக இருந்து 0 பாயிண்ட் நாங்கள் வந்துட்டோம். இப்போ எங்களுக்கு ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இதில் சீலை போட்டுட்டு எங்களுக்கு தயிர் சோறு வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த தயிர் சோறையும் சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். கண்டுபிடிச்சிட்டோம் செக் பாயிண்ட்டை. ஓகே, இனிங்க ஒரு 10 நிமிஷம் பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரைடை தொடங்குவோம்.